டேஸ்டியான பைனாப்பிள் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிளை எடுத்து தோல்லாம் சீவிட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட் எடுத்து நல்லா கலந்துட்டு கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பட்டர் இப்போ இல்லை, அதனால் நான் வந்து ஆலிவ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிளகாத்தூள் கலவையை பைனாப்பிள் ஸ்லைஸில் நல்லா நான் தடவிட்டு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விட்டு இந்த பைனாப்பிள் ஸ்லைஸை நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இன்னொரு பீஸ் எடுத்து தடவி போட்டுக்கலாம். நல்லா தடவிட்டு தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம பைனாப்பிளை வெறுமனை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உதடெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.